பாமக கட்சியில் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட பிளவை தாண்டி தற்போது அந்த பிளவு கட்சியின் மூத்த தலைவரான ஜி.கே. மணிக்கும் அன்புமணிக்கும் கடும் பனிப்போர் நடைபெறுகிறது. அதற்கான காரணங்களை இந்த செய்தி அலசலின் ஊடாக நாம் பார்க்கிறோம். ராமதாஸ் தன்னிடமிருந்து தலைவர் பதவியை தனது மகன் அன்புமணிக்கு கொடுத்ததிலிருந்து ஜி.கே. மணிக்கு அன்புமணி மீது கடும் கோபம் இருந்து வந்துள்ளதாகவும், அவரது மகனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பதவி பறிக்கப்பட்டது. அதாவது ஜி.கே. மணியினுடைய மகனுக்கு. ஜி.கே. மணிக்கு அன்புமணி மீது கோபம் அதிகரித்ததாக கட்சி நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ராமதாஸின் உடல் மற்றும் மனநிலையை தொடர்ந்து பயன்படுத்திய திரு ஜி.கே. மணி தந்தை மகனுக்கு இடையே இருந்த சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு வந்துள்ளார் என்றும் தகவல்களை பாமக வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கின்றன. தந்தை மற்றும் மகனுக்கிடையே பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி.கே. மணி பார்த்து வருவதாகவும் கூட பாமகவினர் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது குறித்த பாமக நிர்வாகிகள் சிலரிடத்தில் நாம் பேசிய போது, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாக்கிய பிறகு அந்த கூட்டணிக்கு பாமக செல்வது என்பது திமுகவுக்கு தரப்புக்கு பிடிக்கவில்லை. ஜி.கே. மணி ஏற்கனவே திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அந்த தொடர்புகளை வைத்து ஜி.கே. மணி மூலம் அதிமுக கூட்டணி உருவாகாமல் தடுக்கவே, கட்சியில் இருந்த பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி.கே. மணி பார்த்து கொண்டதாக பாமகவினர் தற்போது புலம்பிய தகவலை 2 நாட்களுக்கு முன்பு ஏபிபி நாடு செய்தி நிறுவனம் வெளியிட்டது. மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பெயரிலே பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும், அதற்கு ஆதரவு இருப்பதாக ஜி.கே. மணி பேசியிருக்கும் சம்பவம் மிக கடும் அதிர்ச்சியையும் பாமகவினர் மத்தியிலே ஏற்படுத்தியுள்ளது. திரு கருணாநிதிக்கு முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை அளித்தவன் நான் தான் என ஜி.கே. மணி அந்த கூட்டத்தில் பெருமிதமாக குறிப்பிட்டார். நீங்கள் இயலிசை நாடகம் 3லும் வல்லவர், ஆனால் முத்தமிழ் அறிஞர் என அழைக்க வேண்டும் என கலைஞரிடம் நான் தான் சொன்னேன். கலைஞர் கூட தயங்கினார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என இந்த சாமானியன் தான் சொன்னேன். அதன் பிறகு கலைஞர் ஏற்றுக்கொண்டார். அனைவரும் இன்று முத்தமிழ் அறிஞர் என கலைஞரை அழைக்கிறார்கள். தனது பேச்சை முடிக்கும் போது மாண்புமிகு தளபதி என ஜி.கே. மணி பேசியது பெரும் சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது வெளியாகிய நிலையில் ஜி.கே. மணி விரைவில் பாமகவில் இருந்து விலகி திமுகவில் இணையிருப்பதாகவும் கூட தகவல் வெளியாகியுள்ளன. இதற்காகவே முதலமைச்சரை குசிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை செல்வ பெருந்தகை கொண்டு வந்ததாகவும் தெரிகிறது. ஒருவேளை அதிமுக மற்றும் பாமக கூட்டணி அமைத்துவிட்டால் பாமகவிற்கு எதிராக ஜி.கே. மணி மற்றும் வேல்முருகனை பயன்படுத்தலாம் என திமுக தரப்பில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி இவர்களுக்குள் பெரும் மோதல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஜி.கே. மணிக்கு எதிராக சில ஆயுதங்களையும் கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாய்ச்சி வருவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது என்ன என்ற அடுத்த தொடர் செய்தியில், கடந்த 3 ஆண்டுகளாகவே பாமகவில் இது போன்ற மோதல்கள் நடந்து வருகிறது. இது அன்புமணிக்கும் ஜி.கே. மணிக்கும் இடையான பிரச்சனை என்று கூறப்பட்டாலும், ஜி.கே. மணியை வெளிப்படையாக திட்ட பாமகவிற்கு இப்போது முதல் பாயிண்ட் கிடைத்திருப்பதாக தெரிகிறது. இதன் பின்னணியில் இளைஞரணி தலைவர் பதவியில் இருக்கிறது என்கின்றார்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அன்புமணி பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ஜி.கே. மணி வகித்து வந்த பதவியை பெற்று பாமக தலைவர் ஆனார். இதனால் அன்புமணி வகித்து வந்த பாமக இளைஞர் பணி தலைவர் பதவியை தனது மகன் தமிழ்குமரனுக்கு வாங்கி கொடுத்தார் ஜி.கே. மணி. அதற்கு பிறகுதான் தமிழ்குமரனை தனது பதவியிலிருந்து அவராகவே விலகி கொண்டார். ஆனால் அன்புமணியால் தான் தனது மகனின் பதவி போனது என அன்புமணிக்கு எதிராக ஜி.கே. மணி செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது என்ற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கிறது. இதற்கிடையில் மேடையில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மோதல் வெடிச்சதல்லவா? இந்த மோதலில் 4 மாதங்கள் தான் ஆகிறது. அவருக்கு இளைஞர் சங்க பதவியா, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, கட்சியில் அனுபவம் வந்தவர்களுக்கு பதவி கொடுங்கள் என அன்புமணி வெளிப்படையாக பேசினார். இது ஏற்கனவே நாம் பேசினோம். பெரியவருடைய பேரன் முரளி என்று நினைக்கின்றேன். இந்த மோதலின் தொடர்ச்சியாக அன்புமணிக்கு எதிராக ஜி.கே. மணி செயல்படுகிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இது தொடர்கிறது.
நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட்ட ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அன்புமணியுடைய மனைவி டாக்டர் சௌமியா அன்புமணி தோல்விக்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்று குற்றச்சாட்டு இப்பொழுது எழுந்துள்ளது. எனவே கட்சிக்கு அவர் துரோகம் செய்கிறார் என்றும் அவரை கௌரவ தலைவர் பதவியிலிருந்து மட்டுமின்றி கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என பாமகவினர் பலர் பதிவிட்டு வருகிறார்கள். அன்புமணியால் தனது மகனின் பதவி போனதுதான் அன்புமணிக்கு எதிராக ஜி.கே. மணி செயல்படுவதாக கூறப்படுகிறது. எது எப்படியோ பாமகவில் உள்முரண்கள் வந்துவிட்டது. 89களுக்கு பிறகு அதுக்கு மட்டுமல்ல, சமூக நீதி காவலராக எளிய நிலையில் இருக்கக்கூடிய தலித் சமூக உடல் இறந்த சடலங்களை தூக்கிச் சென்ற டாக்டரை பழனிபாபா அவர்கள் சமூக நீதி காவலரே, பாமகவின் தலைவரே என்று அழைத்த காலங்கள் மாறி தற்போது கட்சி குடும்ப கட்சியாக மாறியிருக்கிறது. பேரனுக்கு பதவியா, மகனுக்கு பதவியா, கட்சி ஆரம்பித்தவன் நான் அல்லவா, நான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்கின்ற போது அவருக்கு தூபம் போட்டு கட்சியின் மூத்த பொறுப்பாளராக இருக்கும் ஜி.கே. மணி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மூட்டி விடுகிறார். கருணாநிதியை வானலாக புகழ்கிறார். திமுகவில் இணைகிறார். அன்புமணிக்கு எதிராக சதி திட்டுகிறார். அன்புமணியின் மனைவி சௌமியாவை தோற்கடித்தவர் என்றெல்லாம் ஏற்படுகிற முரண்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் விரைவில் உடைவு ஏற்படுமா என்ற கேள்வி தவிர்க்க முடியாதாக ஆகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். செய்தி களத்திலிருந்து நன்றி.